Hello friends, welcome back to Nurses Profile channel. எல்லாருமே எதிர்பார்த்தது மாதிரி நமக்கு rank list வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் பண்ணாலும் எனிவே rank list வந்தாச்சு. உங்க எல்லாரோட மனசுக்கும் இப்போ ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் கிடைச்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இந்த rank லிஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி நமக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நியூவா உள்ள வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். rank லிஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் தான். இந்த கவுன்சிலிங் ஆன்லைன்ல நடக்குமா ஆஃப்லைன்ல நடக்குமா அப்படினு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்ல நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். ஏற்கனவே ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து 37,000 வரைக்கும் ரேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரே இடத்துல வந்து கேதர் ஆகிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, நமக்கு கொரோனா இஷ்யூஸ் இருக்கிறனால. ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் தேதி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து நடக்கும். 10ஆம் தேதி வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து நடக்கும். மேபி இது 10, 11 அந்த மாதிரி 1 or 2 டேஸில் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து டென்ஷன் ஆக வேண்டாம், குழம்பாதீங்க, ஐயோ எப்படி அப்படின்னு. எல்லாருக்குமே இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இந்த தடவை வந்து புதுசு தான். ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஷெட்யூல் வந்து டிவைட் பண்ணி பர்டிகுலர் ரேங்க் வரைக்கும் பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது லிங்க் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் வந்து மேபி அதில் வந்து காலேஜஸ் வந்து ஷோ பண்ணலாம். நீங்கள் எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணி லாக் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட மெயிலுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரலாம். ஸோ எல்லாருமே வந்து உங்களோட மெயில் இல்லைனா நீங்கள் கொடுத்துருக்குற மொபைல் நம்பரில் வந்து எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்மளோட சேனலையும் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் வச்சே நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா செலெக்ஷன் கமிட்டிக்கு தெரியும் எல்லாருமே 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்னு. அதனால பெரிய ப்ரொசீஜர் கஷ்டமான ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணதுக்கு இல்லைனா அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற நல்ல கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க. அவங்க வந்து ஏற்கனவே வேறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைனா வேறு கோர்ஸ்க்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் வந்து டென்டேட்டிவாக வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது என்னென்ன காலேஜில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் இன்க்ளூடிங் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் உள்ள சீட் மேட்ரிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் எம்எஸ்சி நர்சிங்காக கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைக்கும். எந்த காலேஜ் இருக்குது, எந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் யாருமே வந்து பயப்பட வேண்டாம். நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கவுன்சிலிங் நினச்சி ஒரி பண்ணக்கூடிய இல்லைனா பயப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.